ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. இந்த பாகக்காய் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்கிறது உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கசப்புத்தன்மையாக உள்ளது. நம்ம இந்த பாகக்காய் வந்து கசப்புத்தன்மை இருக்கிறனால இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் இல்லை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தரமாவது நம்ம பாகக்காய் சாப்பிடணும். அது உடம்புக்கு நல்லது. நான் இந்த மாதிரி பாகக்காய் பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் நல்ல பிஞ்சாக தான் இருக்குது. முத்தல்லாம் கிடையாது, நல்ல பிஞ்சாக உள்ள பாகக்காய் தான். இது மாதிரி நான் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக சோம்பு, எண்ணெய் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும், நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றணும் இல்லை. இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பாகக்காயை நல்லா கழுவிட்டு, நான் ஒரு தரம் கழுவிட்டு தான் 2வது தரம் தண்ணி போட்டு ஊற்றி வச்சுருக்கேன். இதை எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் நம்ம போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கணும்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும் போது பாகக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும். அதில் உள்ள கசப்பு தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போல்லாம் முன்ன மாதிரி பாகக்காயில் உள்ள கசப்பு கிடையவே கிடையாது. எல்லாம் ஹைப்ரிட் வந்து அதுலேருந்து இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. பாகக்காயில் அப்படி ஒன்றும் கசப்பு கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த இதில் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இப்போ எண்ணெயிலே வதக்கிடுவேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பொறுமையாக வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாகக்காய் வந்து சில பேர் பாகக்காயை ஜூஸ் அடித்து குடிக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இந்த செய்யணும்னு கிடையாது. நம்ம மாதத்துக்கு 2 தரம் இல்லை ஒரு தரம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கிதோ அப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம சமையல் செஞ்சு இந்த மாதிரியோ இல்லை குழம்பாவோ இல்லை இதில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கூட நம்ம ஒரு கிரேவி மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி வச்சாலே நம்மளுக்கு போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கசப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான், கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கசப்பு தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோடது அதனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் போடுவேன். இது ரொம்ப அப்படி ஒன்றும் காரமாக இருக்காது, ஏன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ரொம்ப காரம்லாம் இருக்காது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டோம்னா அந்த கசப்பு தெரியாது. அதுக்காக என்ன தான் நான் இப்போ போட்டிருப்பேன், ஆனாலும் கசக்கலை அப்படிம்பாங்க, உரைக்கலை அப்படிம்பாங்க எங்கள் வீட்டிலலாம். இது ரொம்பவும் காரம் சேர்த்துக்கக்கூடாது. காரம், புளிப்பு, உப்பு இதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாமளாகவே கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப இப்போ போடுறதில்ல. என்னதான் இருந்தாலும் உப்பு பத்தலைன்னு எங்கள் வீட்டிலலாம் உப்பு வந்து எடுத்து போட்டுக்குவாங்க. பிள்ளைங்கள்லேருந்து அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே அப்படி தான். உப்பை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே குறைச்சிக்கோங்க. உப்பு தான் இப்போ நிறைய பிரச்சனை, உப்புனால தான் வருது எல்லாருக்குமே. ஆனால் என்னால் குறைக்க முடியல. பார்க்குறவங்களாவது நீங்களாம் உப்பெல்லாம் குறைச்சே சாப்பிடுங்க எல்லாருமே. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போவும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வதக்கி வேக வச்சோம்னாலே அது வெந்துடும். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1¼ ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போட்டுறக்கூடாது பாகக்காய்க்கு உப்பு. ஏன் போடலை அப்படின்னா அது பார்க்கும்போது நிறைய குவான்டிட்டியாக இருக்கும். அப்புறம் வதங்க கம்மியாயிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவ்வளோ இருக்கேன்னு நினச்சி நம்ம கூட போட்டுருவோம். அதனால தான் நான் இப்போ கடைசியாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்தோம்னா சூப்பராக வதங்கி வந்துடும். கடைசியில் கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான செமையான பாகக்காய் வறுவல் ரெடி. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எனக்கு கடைசியில் கருவேப்பிலை போட்டால் தாங்க பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.